ஸோ லவ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ லவ் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சாக்ரிஃபைஸ் தான். லவ்வை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒரு டேவோட ஸ்டார்டிங்கே இருக்குது. அது ஒரு அற்புதமான உணர்வு. அண்ட் சாதி மறுப்பு திருமணத்தை பற்றி பேசணும்னா இந்த காலத்துலயும் அது இருக்க தான் செய்யுது. பட் ரொம்ப ரேர் தான். அதெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு 2 பேர் இணையிறது ரொம்ப ரேரு. நானும் என்னோட ஒய்ஃப் கூட இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஸோ பெட்டராக இருக்கும். ஸோ சொசைட்டிக்கு இது ரொம்ப நீட்ஃபுல்லாக இருக்கும். அது அவங்கள 5 அறிவு ஜீவன் நினைக்கிறேன். வேறு எதுவும் இன்னும் ஒரு அறிவு வந்தால் நல்லாயிருக்கும். 6 அறிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். மனுஷன் போல யோசிச்சா நல்லாயிருக்கும். லவ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா சரி. வாழலைன்னா என்ன பண்ண டைவர்ஸ் பண்ணி போதுங்க. இஷ்டப்பட்டு தான் லவ் பண்ணுதுங்க. ஆமாம், நாங்கள் கூட இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். லவ் வந்து அது பெரிய ஒரு அது அகெயின்ஸ்டாக இருக்குது. நமக்கு இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு லவ் வந்து பெரிய ஒரு இது, ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு தான் வந்துட்டு இந்த குடும்ப வாழ்க்கையே இங்கே இருக்குது. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தவங்களும் அந்த பாண்டில் தான் இணைஞ்சிருக்கோம். காதல் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். அது வந்து ஒரு மதத்தை பார்த்தோ, ஒரு இனத்தை பார்த்தோ, ஒரு மொழியை பார்த்தோ, சாதியை பார்த்தோ இங்கே வர்றது கிடையாது. அதனால காதல் எல்லோருக்கும் பொதுவானது, இயற்கைக்கு பொதுவானது. அதை வந்து இந்த சாதியினர் வந்து இந்த சாதியினர் தான் காதலிக்கணும், இந்த சாதியினர் வந்து இந்த சாதியினரை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா காதல் எல்லோருக்கும் பொதுவானது. காதல் செய்வோம், இந்த உலகத்தை வந்து காதலால மாற்றுவோம். காதல் ஒன்றே இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி உள்ளது அப்படின்னு நினைக்கிறோம்.